FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சார் இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் இந்த ஒரு வாரத்தில் அண்ணாமலைக்கு எதிராக மகாராஷ்டிராவில் சிவசேனாவும் ராஜ் தாக்கரேயும் கடுமையாக அண்ணாமலை சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மிஸ்இன்டர்பிரட் பண்ணி கடுமையாக அண்ணாமலையை தாக்கும்போது சீமான் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு வர்றாரு. அது எப்படி பார்க்கலாம்? அந்த கருத்து முதல்ல சீமானே ஒத்துக்க மாட்டாரு. இப்ப சென்னை வந்து தமிழர் நகர் சொன்னா அதை சொல்லிட்டாரு சும்மா அந்த கருத்தை சொல்லிட்டாரு. அந்த கருத்தை சொல்லிட்டு தான் சொல்றாரு. அந்த கொள்கை அடிப்படையில் அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. அந்த வன்முறை பேச்சை தான் கண்டிக்கிறாரு. அண்ணாமலை ஒரு மோடியை பிஎம் கேண்டிடேட்டை விட்டு அணி அமைக்கலன்னா சீமான் 12 விழுக்காடு போயிருப்பாரு. அது சீமானுக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். இப்ப அந்த 18 விழுக்காடு என்டிஏ அண்ணாமலை ஹீரோவா நினைக்கிற ஓட்டர்ஸ் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறதுல சீமானை ஆதரிக்கலாம். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா வந்தா சீமானுக்கு பாதிப்பு இருக்கலாம். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா வரலன்னா அந்த வாக்குகள் சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது எடப்பாடிக்கு எதிரான வாக்கு, எடப்பாடி ஏற்றுக்கொள்ளாத இந்து நாடார்கள் வாக்கு, எடப்பாடியை இரட்டை வேடம் போடுறான்னு நினைக்கக்கூடிய பிராமணர்கள் வாக்கு. பொலிட்டிக்கல் ஆட்டம் சீமான் வந்து 6 பிராமண கேண்டிடேட் போட்டு பாரதியாருக்கு பாரதத்னா கேட்டு, வஉசிக்கு பாரதத்னா கேட்டு, இந்த அடிப்படைக்குள்ள மோடி பிரதமரா விழுந்த அப்பர் காஸ்ட் ஓட்டுகளை தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு வீகத்தை பண்றாரு. அந்த ஓட்டர்ஸ் வந்து அண்ணாமலை மேலும் பற்றுதல் கொண்டவங்க. முக்குலத்தோர் கையில அதிமுக வந்துருன்னு சொல்லிதான் முக்குலத்தோர் வாக்க ஓபிஎஸ் டிடிவியை காட்டி அண்ணாமலை எடுத்தாரு. அந்த ஓட்டர்ஸும் எடப்பாடிக்கு எதிரான வாக்காளர்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து சீமான் தான் பட்டியல் வெளியேற்றத்துக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் இல்லைன்னா யார் வேளாளர்கள்னு கேட்டு ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. எடப்பாடி அந்த வார்த்தையை வேளாளர்கள் விஷயத்துல ரெட்டை வேடம் போடுறாருங்கிறத தேவேந்திர குல வேளாளர்களும் புரியுறாங்க. அப்போ அவங்க அண்ணாமலை மேலேயும் சென்டிமெண்டா இருக்கும் போது அது அண்ணாமலை இஷ்யூவில சீமானுக்கும் இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க இஷ்யூவையும் சீமான் எடுக்கிறாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பிறந்தவர் காமராஜ் சொன்னதே எடுக்கிறாரு. எப்பா முக்தார் யூடியூப்பர், அவன் ஜாதியே காமராஜ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம்னா வளர்ந்துருக்காதுப்பா. காமராஜால தான் ஓபிசி முஸ்லீம் வளர்ந்தாருப்பா. இந்த நன்றி உணர்வை காட்டுப்பா, நன்றி கிட்டவனா இருக்காதப்பா. அப்ப சீமான் முக்தார் அடிக்கிறாரு காமராஜ் மேட்டர்ல. அப்ப அதிலே மோடி பிரதமர்னு வந்த ஹிந்து நாடார் ஓட்ஸ் வந்து சீமானை நோக்கி நகருது. அண்ணாமலையும் அவங்க லீடரா பாக்குறாங்க. சோ அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா வராத வர எடப்பாடிக்கு எதிரான அண்ணாமலை லீடருங்கிற வாக்குகள்ல பெருமளவு சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படித்தான் அவரு சசிகலா ஒதுங்கி இருக்கும் போது சசிகலாவை சிறைச்சாலையில கொல்ல சதின்னு சொல்லும் போது முக்குலத்தூர் இளைஞர்கள்லாம் தினகரனே சொல்லாதத சீமான் அண்ணா சொல்றாருன்னு அவன் தஞ்சாவூர் இந்த சைடெல்லாம் பெரிய அளவு சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கே தெரியும், 21ஓட முக்குலத்தூர் ஓட்டு சீமானுக்கு 24ல குறைவுங்கிறத நீங்களே டேட்டாவோட சொல்றீங்க. மீண்டும் 26ல அந்த 18 விழுக்காடு வாக்குல உள்ள வாக்குகளை பெருமளவு தன் பக்கம் கொண்டு வர்றதுக்கு சீமான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாரு. அதுல இவங்களுக்கு இடையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. பொலிட்டிக் ஹை ரிஸ்க் பிசினஸ். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா அது சீமானுக்கு அதுல சிக்கல் வரும். அதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தெரியுது. இதையும் தாண்டி இன்னொரு வியூகமும் இருக்குது. அது காலம் வரும்போது தெரிய வரும். இல்ல சார், அதுக்கு நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த ஜனநாயக பிரச்சனைகளை எங்கேயுமே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டாண்டர்ட் வழக்கமா ஸ்டாண்டர்ட் இருக்க சீமான் வந்து ஜனநாயகம் பற்றி பேசுங்க, தரையில் இருக்க ஜனநாயகம் என்ன பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு கடந்து போறாரு. ஸோ அதுல வந்து ஏதோ ஒரு கட்டத்துல அந்த விஜய் சிம்பத்தைசஸ் தனக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாரா? இந்த ஜனநாயக மேட்டர்ல வந்து அவரு ஜனநாயகம் ஒன்றும் பெரிய உயிர் போறக்கூடிய பிரச்சனை இல்லைன்னு தானே சொல்றாரு. படம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும், இன்னும் செத்தா போயிருவாங்க, பொங்கலுக்கு படத்தை பார்க்கலான்னு ஜஸ்ட் லைக் தானே அதை அடிக்கிறாரு. ஆமா ஆமா. அதுல என்ன சொல்றாருன்னா அதுல ஸ்டாலின் அடிக்கிறாரு. ஸ்டாலின ஜனநாயக படம் பிரச்சனையில அடிக்கல, கரூர் பிரச்சனையில அடிக்கிறாரு. நீங்க போல்டா இல்ல, பெரியார நான் ஏசிட்டேங்கிறதுக்காக என்னையும் என் தம்பிமார்களையும் கேஸ் போட்டு அலகடிக்கிறீங்க, 5 நிமிஷம் அதிகம் பேசிட்டோம்னு. ஆனா நீங்க 41 பேர் கொன்னவங்களை கண்டு நடவடிக்கை எடுக்கவே பயந்து போயிருக்கிறீங்கன்னு ஸ்டாலினை நக்கல் அடிச்சுதான் அதுல பேசுறாரு. விஜய் மேட்டர்ல ஸ்டாலினை நக்கல் அடிச்சுதான் சீமான் பேசுறாரு. அது முன்னாடியே அதுதான் பேசிட்டு இருக்கிறாரு. விஜய் அரெஸ்ட் பண்ணாதது, வண்டியை கன்ஃபிஸ்டிகேட் பண்ணி இது கோர்ட்ல கொண்டு நிறுத்தாததெல்லாம் சீமான் வந்து மைல்டா ஸ்டாலின் அட்டாக் பண்ணி தான் பேசுறாரு. அந்த இடத்துக்குள்ள விஜய் அடிச்சா வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகம்னா வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகை, ஒரு அஜித் ரசிகன், ஒரு சிவகார்த்தி ரசிகன், 4 பேர் விஜய் ரசிகனுக்கு எதிராக இந்த சினிமா பாணி ஜான் ஆரோக்கியசாமிக்கு பிராண்டிங் ப்ரமோஷன் இருக்குல்ல, இதெல்லாம் ஊதி தள்ளி போட்டுக்கிட்டு அதுல அடிச்சுதான் சீமான் பேசுறாரு. அன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்த போதே 2 சனியன்களை மாலையா போட்டுக்கிட்டு ஒரு கொடுஞ்சனியை வந்திருக்குன்னு 41 பேர் இறந்ததும் கொடுஞ்சனியன்னு தான் விஜய சொன்னாரு. அது விக்கிரவாண்டி அந்த மாநாடு முடிஞ்சதுமே
பலமும் போகாம இடமும் போகாம இருந்தா நடுக்குள்ள போய் அடிபட்டு காலி ஆயிடுவான்னு தான் சொன்னாரு. சீமானை பொறுத்தவரை விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டியில ஜான ஆரோக்கியசாமி 20 விழுக்காடு வாக்கு இருக்கு, 50 வாக்கு இருக்கு, பேசி விட்டுருங்க, பேசி விட்டுட்டா ஓட்டு வந்துடும் சொல்லும் போது நான் தான் சொன்னேன் ஒரு புண்ணாக்கும் கிடையாது திருப்புழுதி கிடையாதுன்னு சொல்லும் போதுதான் ஏன் கருத்து சரிங்கிறத விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு பிறகுதான் சீமான் தெளிவா உணர்ந்தாரு. பல நிரூபிக்காத ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிறதும் சீமானுக்கு தெளிவா தெரிஞ்சது. அந்த எலெக்ஷன்ல கூட அண்ணன் தம்பின்னு சொன்னார், உதயநிதி உற்றுமான்னு கூட பேசினாரு. அதற்கு பிறகு விக்கிரவாண்டிக்கு பிறகு ஈரோடு கிழக்குல தான் விஜய் வெத்து வெட்டு ஓட்டு இல்லைங்கிறதுக்காக அஜித் அண்ணா பைக்கு சீமாஞ்சன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு சீமாஞ்சன மைக்குன்னு சொல்லி 16 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. இங்க விக்கிரவாண்டியில விஜய்க்கு ஒண்ணும் இல்லைங்கிறத புரிஞ்சுதான் ஈரோடு கிழக்குல அவர் களமாட்டினாரு. இப்பவும் வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்குன்னா வீட்டுக்கு 2 ஓட்டு ரஜினிகாந்துக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு அஜித்துக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு சிவகார்த்தியனுக்கு, 4 ஓட்டு இருக்கு. விஜய் எழுத்து அடிச்சா கிண்டல் பண்ணுனா இந்த 4 ஓட்டுல நமக்கு போலாகுங்கிற கணக்குல தான் சீமான் போயிட்டு இருக்காரு. அதே வேளையில ஜனநாயகம் படத்துக்கு அவர் ஒண்ணு எதிரான தரப்பு இல்லை, கொஞ்சம் லேட் ஆகி படம் ரிலீஸ் ஆகும் அவ்வளவுதான். இல்ல விஜய் அபிமானிகள் தனக்கு வாக்களிப்பார்கள் அசியூமிங் பாஜக நீங்க சொல்ற மாதிரி அதுதான் விக்கிரவாண்டியிலே வெத்து வெட்டி செல்லாத நோட்டுன்னு நான் சொன்னதுதானே சார் நடந்தது. விஜய்க்கு ஓட்டு இருந்ததுன்னா ஏன் சார் நோட்டா கீழே விக்கிரவாண்டியில நோட்டா கீழே போகுது, விஜய்க்கு ஓட்டு இருந்தா ஏன் சார் போலிங் ஜாஸ்தி ஆகுது, விஜய்க்கு ஓட்டு இருந்தா ஏன் சார் லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணி திமுக அதிக ஓட்டு வருது. போலரைசேஷன் நடந்தது, சீமான் போலரைசேஷனை மீறி நின்னாரு, போலரைசேஷன் விட்டு ஓடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. விஜய் இன்னைக்கு இந்த 60 தொகுதிக்குள்ள வன்னியர் பெல்ட்டுக்குள்ள சீமான் நிற்பாரு. விஜய் கேண்டிடேட்டும் போட முடியாது, இஷ்யூஸும் இல்ல, பஞ்சாப் போயிருவாரு. நீங்க போலரைசேஷனை மீறி விஜய் நின்று இருக்கணும். பல நிரூபிக்காதவனுக்கு ஏது சார் ஓட்டு டிரான்ஸ்பரபிலிட்டி? அத பிரேமலதா அம்மையார் தெளிவா சொல்றாரு, இவரு திருநாக்கரசன் தெளிவா சொல்றாரு, ஜான் பாண்டியன் தெளிவா சொல்றாரு. தமிழிசைக்கு அது புரியல தெரியல, நயினார் அதை தப்பு கணக்கு போட்டாரு, அண்ணாமலை முதல்ல தப்பு கணக்கு போட்டு சரியாயிட்டார். மோடி தெளிவா தெரிஞ்சவரு, பவன் கல்யாண் நிரூபிச்ச பிறகு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. விஜய் எல்லாம் பல நிரூபிக்காத விஜய்க்கெல்லாம் ஓட்டு கிடையாது, ஓட்டு டிரான்ஸ்பர் கிடையாதுங்கிற லெவல்ல மோடி தமிழ்நாடு பிஜேபி உள்ளவங்களை கருத்தை பொருட்படுத்தாம அவர் தெளிவா முடிவெடுத்திருக்காரு. குருமூர்த்தியும் இதுல துக்ளக்கல அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, ஸ்ட்ராங்கா எழுத முடியாத ஒரு நபரா தான் குருமூர்த்தி இருந்தாரு, குழப்பவாதியா தான் குருமூர்த்தி இருந்தாரு. நான் மதிக்கிறேன், அது வேற விஷயம், என்னைக்கும் மதிப்பேன். காமராஜ் தொண்டாட்டு மோடியை ப்ரமோட் பண்ணவரு, எமர்ஜென்சி எதிர்த்தவரு, ஊழல் திருட ராஜீவ்காந்தி எக்ஸ்போஸ் பண்ணவரு, அந்த மரியாதை நிரந்தரமா உண்டு. ஒரு ஸ்டேச்சர் பரிசு, குழப்பவாதியா இதுல என்ன கருத்துன்னு சொல்ல முடியாம தான் குருமூர்த்தி ஐயா போன்றவர்களும் இருந்தாங்க. நாம தெளிவா சொன்னோம், பல நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இல்ல அண்ணாமலையை எங்களை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது சொல்றதால பாஜக பார்கெனிங் சீமான் ஏத்துறாரு. அதிமுக பாஜக சீட்ஸா இன்னும் முடியல, பாஜக பார்கெனிங் சீமான் ஏத்துறாருன்னு சொல்றோம். சீமான அண்ணாமலை பிஎம்ஓ மூலமா சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாருன்னு தான் மக்களவைக்கே வராத எடப்பாடி சட்டமன்றத்துல சரண்டர் ஆனாரு. சரண்டர் ஆனவர்கிட்ட 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கிடணுங்கிறதா நம்ம கருத்து. அமித்ஷாவும் சரண்டர் ஆகி போயிடக்கூடாதுங்கிறதா நம்ம கருத்து, ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம கருத்து. சரி சார், பாப்போம் எப்படி போகுதுன்றது. இணைஞ்ச ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார்.